இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஆஃப் பஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. ஒரு கேரவன்லாம் வச்சுருக்கேன்னாங்க. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விளாகாக இருக்க போகுதுங்க. பட் நம்ம ட்ராவல் சம்மந்தமாக தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு சம்மர் ஆரம்பிச்சிருச்சுடா, வீட்டில் பார்த்தீங்கன்னா டூர் எங்கேயாச்சும் போகலான்னாங்க. இது பார்த்தீங்கன்னா ஊராக சுற்றுற நல்ல ஒரு டூர் பேக்கேஜாக சொல்கிறேன்னா, சரி நான் இப்போ சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் நம்ம ஜேஜே யாத்திரை ட்ராவல்ஸ் பார்த்தேங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, உங்கள் பிளான் நல்லா இருந்துச்சு, பேக்கேஜ் நல்லா இருந்துச்சு. அதான் சரி நம்ம வந்து உங்களுக்கு வீடியோ மாதிரி பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் டைமில் ஸ்கூல் பசங்களுக்குலாம் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். என்னைய மாதிரி காலேஜ் பசங்களுக்குலாம் செமஸ்டர்லாம் முடிஞ்சிருக்கும். நல்ல ஒரு ட்ரிப்பாக சரி நல்லா ஜாலியாக போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ தான் சரி உங்களுக்கு வீடியோ மாதிரி போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இந்த வீடியோ நான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அண்ணங்கிட்ட பேசினேன். இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஆஃப் பஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. ஒரு கேரவன்லாம் வச்சுருக்கேன்னாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க பார்த்தீங்கன்னா கேரவன் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா சும்மா போஸ்ட் நம்ம வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில். எனக்கு வந்து பர்சனலாக நம்ம வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதெல்லாம் சொல்லிட்டு அண்ணன் கேட்குற அண்ணன் வீடியோ எடுக்கிறான்னு கேட்டேன். தாராளமாக ஓப்பனாங்க. அதான் சொல்லிட்டு வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பஸ்ஸை ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துருவாங்க. இவங்க பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம போகிறக்கிட்ட தான் இவங்க பார்க்கிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அவங்க பஸ்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம், என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரவன் பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அரும் பக்கத்துக்கிட்டே இருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம அவங்க கேரவன் ஓனர் சார்லாம் இன்டர்வியூ எடுப்பாங்க. சூப்பராக இருக்க போதுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. NCS Tamil BGM. கைஸ் ஃபஸ்ட்டு அவங்க ஸ்லீப்பர் பஸ்ஸை பார்க்கலாங்க, வாங்க. கைஸ் அவங்க ஸ்லீப்பர் பஸ்ஸோட இன்டீரியருக்குள்ளே இருக்கோங்க. சூப்பராக இருக்குல்ல இன்டீரியர் பார்த்தீங்கன்னா. பஸ்ஸோட அமெனிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாங்க, வாங்க. கைஸ் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா குட்டே பிஸ்கெட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாட்டா குல்கோ ப்ளஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலுங்க. கைஸ் நீட்டான பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பில்லோங்க, நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்குங்க பில்லோ பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க நமக்கு. நல்லா திக்காக சூப்பராக இருக்குது பிளாங்கெட் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே எலிவேட்டர் டைப்பில் நமக்கு பில்லோ கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் ரெஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சேஃப்டிக்கு ஹேமர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளக் டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டுங்க. அப்படியே தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வந்துட்டு. அப்படியே இங்கே கால் கிட்ட பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டோட QR கோடுங்க. டூர் தவிர பார்த்தீங்கன்னா இவங்க ட்ராவல்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து கேரளா சைடு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் நாகிட்ட கேட்போங்க ரூட்டு பார்த்தீங்கன்னா. அதான் உங்கள் பேருண்ணா? சிவா. எத்தனை வருஷமாக டிரைவிங் சர்வீஸில் இருக்கீங்கண்ணா? ஒரு 8 வருஷமா இருக்கு. 8 வருஷமாக இருக்கீங்க. எப்படி நான் அசோக் லேலண்ட் பாரத் பென்ஸ்லாம் ஓட்டிருக்கீங்களா? ஓட்டிருக்கேன். அசோக் லேலண்ட் பாரத் பென்ஸ். நம்ம பஸ்ஸு ரூட்டு சொல்லுங்கண்ணா. நமது வந்து சென்னை டு செங்கனூர் வருது. ஓகேண்ணா. வழி பார்த்தீங்கன்னா விழுப்புரம்,
திருச்சி, திண்டுக்கல், பெரியகுளம், தேனி, அப்படியே தேனி வழியா நம்ம குமுளி, கோட்டயம், செங்கனூர் லாஸ்ட்டு. ஓகேண்ணா ஓகே. எத்தனை மணிக்கு அடிக்கிறீங்க சென்னையில் டெய்லி? இங்கேருந்து கரெக்டாக ஷார்ப்பாக 6:30. அங்கேண்ணா ரீச்சிங் டைம்? அங்கே ஒரு மார்னிங் 6க்கு ரீச் ஆகிடும். ஓகேண்ணா. நான் பஸ்ஸில் வர பேசஞ்சருக்கு 2 வார்த்தை அது சொல்லுங்கண்ணா. இவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க, என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க? 2 வார்த்தை. நீட்டாக க்ளீனாக நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், வண்டியை வந்து பேசஞ்சர் சொல்லணும்னா வண்டியை வந்து நீட்டாக க்ளீனாக நீங்கள் உங்கள் சொந்த வண்டி எப்படி இருக்கும் யூஸ் பார்த்துக்கிறீங்களோ அது மாதிரி பேசஞ்சர் வண்டியாக இருந்தாலும் கொஞ்சம் நீட்டாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது போர்டிங் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் கரெக்டாக வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், அதுவும் வந்துடுறாங்க. ஒரு சில பேசஞ்சர்ஸ் லேட் பண்ணுறாங்க, இருந்து வெயிட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகிறோம். அதுக்காக வந்து நாங்கள் விட்டுட்டுலாம் போக மாட்டோம். எந்த பேசஞ்சராக இருந்தாலும் சரி, நாங்கள் எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி நின்று வெயிட் பண்ணி தான் கூப்பிட்டு போவோம். அடுத்த பேசஞ்சருக்கு லேட்டாகவும் அவங்க ஃபோன் பண்ணால் கூட மேம் இந்த மாதிரி பேசஞ்சர் லேட் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி முன்னாடி இன்டிமேஷன் கொடுத்துருவோம். அது அட்டெண்டர் அவர் வந்து கரெக்டான இன்டிமேஷன் அவர் முன்கூட்டியே கொடுத்துருவார். ஓகே ப்ரோ. நீங்கள் மேலும் வர வாழ்த்துக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அவங்களோட புது பஸ் பாரத் பென்ஸ் பார்க்கலாங்க. எத்தனை வருஷமாக டிரைவிங் சர்வீஸில் இருக்கீங்கண்ணா? 25 இயர்ஸாக இருக்கீங்க. ஓகே. நம்ம பஸ்ஸை பற்றி சொல்லுங்கண்ணா. பஸ் இது பாரத் பென்ஸ் BS6 வண்டி, 25 சீட்டர் லக்ஸரி வெஹிக்கிள். நல்லா இருக்கும் வண்டி, லெக் ஸ்பேஸ்லாம் சூப்பராக இருக்கும். டூர் போகிறது எல்லாமே நல்லா இருக்கும். ஃபார்மர்ஸ்க்கு ஓட்டுறோம், எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்கும். ஓகேண்ணா. ஐஸ் பாக்ஸ் இருக்குது, மைக் இருக்குது, ஆண்ட்ராய்ட் டிவி, எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்குது. ஓகேண்ணா. சூப்பராக இருக்கும். போகிறதுக்கு நல்லா இருக்கும். போகிறதுக்கு நல்லா. மொத்தம் எத்தனை சீட்டுண்ணா அது? 25 சீட்டு. ஃபுல்லாக புஷ் பேக்கோட இருக்குண்ணா? ஆமாம், புஷ் பேக்கோட இருக்கும், பெல்ட்டோட இருக்கும், சேஃப்டி பெல்ட்டோட. ஓகே. 2+1 லக்ஸரியாக இருக்கும் வண்டி. ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும். கம்ஃபர்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. நீங்கள் மேலும் வளர வாழ்த்துக்கலாம். தேங்க்ஸ். கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட புது பஸ்ஸுங்க, பாரத் பென்ஸ் BS6 25 சீட்டுருங்க. உள்ள இன்டீரியர் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இந்த பஸ்ஸோட அம்யூனிட்டிஸ் பார்க்கலாங்க, செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியர். கைஸ், நம்ம பஸ்ஸில் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் டூர் போயிட்டு வந்திருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. 32 இன்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக படம் பார்த்துட்டு டூர் போகும்போது சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட் அங்கே பார்த்தீங்கன்னா மைக் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி ட்ராவல்ஸ்லாம் வர்றதுக்கு இங்கே வந்து அவங்க பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ரூட்ஸு, என்னென்ன அடுத்து வந்து நம்ம ஸ்டாப்பேஜஸ்லாம் இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மைக் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பருங்க. பார்த்தீங்கன்னா கால் கிட்ட அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஃபுட் ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மேகசின் பவுச், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அப்புறம் ஹூக், அப்புறம் நீட்டான சீட் கவருங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட், ரீடிங் லைட், இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு ஹேமர் கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளெக் டைப் ப்ளஸ் USB டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணுங்க சார். கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வைக்க ஐஸ் பாக்ஸ் இருக்குங்க. கைஸ், அவங்க அடுத்த பஸ்ஸை பார்க்கலாம் வாங்கங்க. கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஏசி செமி ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க, 45 சீட்ரு பஸ்ஸோட இன்டீரியர்ஸுங்க. சரிங்கண்ணா. கைஸ், உங்களோட பஸ்ஸஸ் ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரும்பாக்கம் போயிட்டு அவங்க கேரவன் பார்க்கலாங்க. கேரவனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம ஓனர் சாரை மீட் பண்ணி என்னென்ன பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க. வாங்க. கைஸ், மோஸ்ட் அவைட்டட் கண்டென்ட்ங்க. நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப எதிர்பார்த்தேங்க. இந்த கேரவன் ஸ்டியருங்க. நம்ம பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா வண்டி ஜம்முன்னு சூப்பராக நிற்குது. வாங்க, ரொம்ப நாள் ஆசை பார்த்தீங்கன்னா உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க இங்கே பார்க்கலாம். கைஸ், நம்ம டெம்போ ட்ராவலர் தான் பார்த்தீங்கன்னா இவங்க கேரவனா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. கைஸ், உள்ள என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்டன் கோ பேசஞ்சர் சீட்டுங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாட் பைலட் சீட்டு. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பில்லோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய பில்லோ, நல்லா இருக்குது. கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா குஷனிங் கூட சீட்டுங்க, நல்லா இருக்குது. சீட் பெல்ட்லாம் கொடுத்து செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல இன்டீரியர் செட்டப்பே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வுட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சுவிச்சஸ் தாங்க, இந்த செட்டப் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் இருக்குங்க பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து இங்கே நமக்கு சார்ஜிங் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிவிங்க, நல்லா பெரிய எல்இடி டிவி பக்காவாக இருக்குது பார்த்தீங்கன்னா. கைஸ் கொசு பேட்லாம் இருக்குது, யாரும் உங்களை தொடக்கூட முடியாதுங்க. செம்ம லக்ஸரியாக ப்ரீமியமாக இருக்குங்க லுக்கு பார்த்தீங்கன்னா. கைஸ் இங்கே ஸ்க்ரீன்ஸ்க்கான சுவிச்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க பார்த்தீங்கன்னா. அப்படியே ஒரு லக்ஸரியான ஃபீலுங்க. கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா. பில்லோ பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஸ்பேஸுங்க பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா. சூப்பருங்க பார்த்தீங்கன்னா. அப்புறம் மேலே பாருங்கள் செட்டப்பே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ்லாம் போட்டு பக்காவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டோர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கேரவேனே பார்த்தீங்கன்னா ரெண்டாக பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப். இங்கே பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு ஆள் நல்லா படுத்து தூங்கலாங்க, செம்மையாக இருக்குது. தாராளமாக படுத்து தூங்கலாம் இங்கே ஒரு ஆள். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கலாங்க. இது வந்து ஒரு தனி ஃபேமிலி மாதிரி. நீங்கள் கப்புள்ஸாக போனீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்படியே வந்துக்கலாம். சூப்பருங்க பார்த்தீங்கன்னா. சீட்டு பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. ரிக்ளைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, அப்படியே ஃபுல்லாக படுத்துட்டு போகிற ஃபீல் செம்மையாக இருக்குது கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா. கைஸ் நம்ம கேரவேனில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க, வாங்க பார்க்கலாம். அங்கே உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு. சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா. நல்லா நீட்டாக பக்காவாக இருக்குது பார்த்தீங்கன்னா. நல்லா இருக்குது ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க உங்களுக்கு. தாராளமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஸ்பேஸ் பக்காவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹேண்ட் வாஷ் மிரர் கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. அப்புறம் இங்கேயும் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குங்க, காற்று வாங்கிட்டு பொறுமையாக அவங்க வேலையை பார்க்கலாம். நம்ம கேரோனை பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் நமக்கு டோர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கேபின்ங்க. ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட கேரவன் உங்கள் பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பக்காவாக சொல்லியிருப்பேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஓனர் சாரை மீட் பண்ண முடியல. நான் சார் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் ஒர்க் என்னால் போயிருக்காங்கன்னா அதனால் நம்ம ஓனர் சாரை மீட் பண்ண முடியல. உங்களுக்கு பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேங்க. நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்லா, குழு மணாலி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கசோல், டெல்லிங்க 5 days இருக்குது. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 14,500. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாங்க 4 days பார்த்தீங்கன்னா மூணார், இடுக்கி, வேகமன், தேக்கடியா. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 9,500 ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் 4 daysங்க ட்ரிப்பு, கொடைக்கானல் ஊட்டி, அதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 8,500. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு நம்ம கர்நாடகா சைடு பார்த்தீங்கன்னா கூருக்கு 4 days இருக்குங்க. கூருக்கு மைசூர் கூருக்கு அந்த சைடு ஃபுல்லாக 10,500 ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிட்ட உங்களுக்கு மேலே காமிக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சபரிமலை ட்ரிப்பு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா வேன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக சொல்லி பண்ண நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிருங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராவல் சந்திப்போம் மக்களே. டாடா.